அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதத்தின் அஜா ஏகாதசி. மாலை 4:42 சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கிடுகிடுவென பணவரவு அதிகரிக்கும், மொத்த பாவமும் கரைந்தோடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு மந்திர முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரமும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சக்தி மிக்க மந்திரம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட ஏகாதசி திதியில் இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொல்லும் போது பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே ஏகாதசி திதி என்று பெருமாளை மனதார நாம் நினைத்தாலே நம்முடைய பாவங்கள் தீரும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போறது திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியினுடைய அற்புதமான மந்திரம். நம்முடைய பாவங்கள் தீர்வதுன்னு மட்டும் கிடையாதுங்க, 16 செல்வங்களும் நம்மை தேடி ஓடி வரும். மேலும் இந்த பதிவுல இன்னொரு ரொம்பவுமே முக்கியமான தகவலையும் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாருங்க, எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சமமான மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல ஜபம் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:40 ஏகாதசி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:42 வரை ஏகாதசி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அற்புதமான இந்த மந்திரத்தை இன்றைய தினம் இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து மாலை 4:42 எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த அற்புத மந்திரத்தை இன்றைய தினம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, நார்மலா குளித்திருந்தாலே போதும். ஏகாதசி திதியாக இருப்பதனால இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு கூட நீங்க அசைவம் எடுத்துக்கலாம், அதற்கு முன்பாக எடுக்கக்கூடாதுங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்துல இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம், தவறு கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மந்திர ஜபம் செய்ய வேண்டாம். பெருமாளை மனதார நினைச்சிட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொன்னாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். நம்முடைய மனோரதங்கள் தானாக நிறைவேறும். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா சேர்ல உட்கார்ந்துட்டே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். தரையில உட்கார்றவங்களும் விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் பெருமாளை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. கருடாழ்வாரையும் பிரார்த்தனை செய்யணும். பெருமாள் எப்பவும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், பத்மாவதி தாயார் சமேதராக கருடாழ்வார் மேல எழுந்தருளி என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி 2 நிமிஷம் பிரார்த்தனை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்க இந்த மந்திரத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம சொல்லணும். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ
ஸ்ரீ வெங்கடேசாய நமக. அவ்வளவுதாங்க. கரெக்டா 27 முறை 27 டைம்ஸ் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சுட்டு பெருமாள் கிட்ட மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இந்த மந்திரத்தை வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய ஏகாதசி திதி நேரத்தில் இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியின் அற்புதமான மந்திர ஜபத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அற்புதமான ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியை நம்ம கொடுக்க போறோம். நம்ம சேனல்ல பொதுவாகவே பணவசியம் மற்றும் காரிய தடைகள் நீக்கக்கூடிய நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தாங்க இந்த வருடம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி விக்கிரகத்தை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். விநாயக பெருமானுடைய அருளால அவருடைய இந்த விக்கிரகம் ரொம்பவுமே சிறப்பா வந்திருக்குங்க. ஸ்ரத்தையோட பார்த்து நம்ம செஞ்சிருக்கோம். இவருடைய திருமுகம் மற்றும் கண்கள் அந்த அளவிற்கு உயிர்ப்புடன் தேஜஸுடன் இருக்குங்க. பித்தளையால் செய்யப்பட்ட 1.5 இன்ச் ஹைட்ல இருக்கக்கூடிய விக்கிரகம், 1.5 ஹைட்ல இருக்கக்கூடிய பிராஸ்னால செய்யப்பட்ட லட்சுமி கணபதி. இவர் பொதுவாகவே தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அந்த தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிள்ளையார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த லட்சுமி கணபதியை உங்க வீட்டில் வச்சு நீங்க பூஜை செஞ்சு பாருங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இவருடைய பிரபையில, அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்க்கரத்துல ஓங்காரம் பதிச்சிருக்குங்க. அதனால வீட்டிற்கே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குவோம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல் பிள்ளையார் அல்லது விநாயகர் படத்தை வச்சு நம்ம பூஜை செய்வோம். உங்களுடைய வழக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு இந்த லக்ஷ்மி கணபதியையும் சேர்த்து வச்சு நீங்க பூஜை செஞ்சு பாருங்க. 16 செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் நிரம்பி வழியும். வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த விநாயகரை வைக்கலாம். அதே போல கார் வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டேஷ்போர்ட்ல வைக்கலாம். அதே போல ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல நீங்க வைக்கலாம். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். இந்த விநாயகருடன் 4 முக்கியமான பணவசிய பொருட்களையும் நம்ம சேர்த்து கொடுக்கிறோம். தினமும் காலையில் நீங்க எழுந்ததும் 2 நிமிஷம் இந்த விநாயகருடைய திருமுகத்தை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் நீங்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காகலாம் நான் சொல்லலைங்க, உண்மையாகவே நான் சொல்றேங்க. இந்த லக்ஷ்மி கணபதி உங்க வீட்டுக்கு வரும் நேரம் அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பணவசியம் ஏற்படுத்துவது, காரிய தடைகள் நீக்குவதுன்னு மட்டும் கிடையாதுங்க, அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த லக்ஷ்மி கணபதி. அளவில் இவர் மிகவும் சிறியதாக இருந்தாலும் இவருடைய பலன்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். மிஷன் கட்லாம் செய்யலங்க, இவர் ஹேண்ட்மேட் விநாயகர். இந்த விநாயகருடன் வரக்கூடிய அந்த பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அதிரடி பணவரவை ஏற்படுத்தக்கூடிய 3 எண்ணிக்கையில் நாராயண சங்கு, பவழ நிறத்தில் இருக்கக்கூடிய 3 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு, கேரளா ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கும் உரியது இந்த மஞ்சாடி குரு. 2 விதமான பலன்களை தரக்கூடியது. சொந்த வீடு பாக்கியம் மற்றும் கடன் தொல்லையை நீக்கக்கூடியது இந்த மஞ்சாடி குரு. அடுத்ததாக 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி, 1 எண்ணிக்கையில் குபேர சோழி. இந்த சோழியின் முதுகு பார்த்தோம்னா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதனுடன் கரும்பச்சையில் மெல்லியதாக ஒரு சின்ன கோடு இருக்கும். அபாரமான பணவசியத்தை தரக்கூடியது இந்த குபேர சோழி. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி கணபதிக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல இந்த 4 பணவசிய பொருட்களை வச்சு நீங்க பூஜை செய்யுங்க. பூஜை முடிந்ததும் இந்த 4 பொருட்களையும் சேர்த்து ஒரு சின்ன பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நாளைய தினம், அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் தாங்க பேமெண்ட் பண்ண முடியும். அதற்கு பிறகு எல்லாருக்குமே நம்ம கொரியர் அனுப்பிட போறோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக இந்த லக்ஷ்மி கணபதி உங்க எல்லாருடைய வீட்டுக்கும் வரணும். அதனால நாளைய தினம் மாலை நேரத்துல நம்ம கொரியர் அனுப்ப போறோம். லிமிடெட் ஸ்டாக் தாங்க இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த லக்ஷ்மி கணபதி வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.